நமஸ்காரம். மேற்படி 38வது ஸ்லோகத்திலேருந்து நாம் அர்த்தத்தை அனுபவிக்கணும். முதல் அத்தியாயத்தில் யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷயகிருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஜ்ஞேயமஸ்மாபிஹி பாபாத் அஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. லோபோபஹத சேதசஹ, பேராசையினால இவாளுடைய மனசெல்லாம் கெட்டு போய் கிடக்கு. ஏதே, இந்த துரியோதனாதிகள் குலக்ஷயகிருதம், குலத்தை அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தோஷம், குறையை மித்ர துரோகே, நம்ம அவ மேல நிறைய ஸ்னேகம் வச்சு பாசத்தை வச்சு தான் இத்தனை நாள் பழகின்னு இருந்திருக்கோம். நமக்கு துரோகம் பண்றாளே, அதனால ஏற்படக்கூடிய பாத்தகம் ச மகா பாபத்தையும் ந பஷ்யந்தி யத்யபி, அவ பார்க்கல அப்படின்னாலும் ஜனார்தன, ஹே பகவானே, குலக்ஷயகிருதம், குலன்கள் அழியறதின் மூலியமாக ஏற்படக்கூடிய தோஷம், குறையை பிரபஷ்யத்பிஹி, தெளிவாக பார்க்கிற, அஸ்மாபிஹி, நம்மளால, அஸ்மாத்து பாப்பாத்து, இந்த பாப்பத்து நின்று நிவர்த்தித்தும், விலகிறது, கதம் ந ஜ்ஞேயம், அறியப்படாதது என்ன அப்படின்றார் அர்ஜுனன். இந்த இடத்துல என்னன்னா, ஹே கிருஷ்ணா, ஹே ஜனார்தனா, இந்த துரியோதனாதிகள்லாம் எப்படி இருக்கான்னா, பேராசையினால அவளுடைய மனமானது கெட்டுப்படுது. அதனால ஏற்படக்கூடிய தோஷத்தை அவ கண்டுக்காதைக்கு இருக்கா. ஏன்னா பேராசையினால இவன் மனசு கெட்டு போனதுனால தானே குலத்தை அழிஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. குலம் அழிந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா இல்லையா, அது பாவம். அந்த தோஷமும் நம்ம அவளிடத்துல இவ்வளோ பாசத்தோடு இருக்கோமே, அப்படியும் நம்ம மேலே இவ்வளவு வெறுப்பை காமிச்சுண்டு, விரோதி தன்மையை காமிச்சுண்டு, அவ நம்மள வெறுத்துண்டு துரோகம் பண்றாளே நமக்கு, அதனால என்ன ஏற்படும்? அதனால ஒரு மகா பாப்பம் அவளுக்கு ஏற்படும். அந்த மகா பாப்பத்தையும் அவ கண்டு கொள்ளாதைக்கு இருக்கலாம். ஆனா ஹே ஜனார்தனா, குலன்கள் அழியறதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன, தோஷங்கள் என்னன்றத நாம நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கறச்சே, இப்படி ஒரு பாப்பத்தை நாம பண்ணலாமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். குலக்ஷயத்தினால என்ன ஏற்படும், கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்றான். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சநாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத. 40வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது அர்ஜுனன் சொல்றான், குலக்ஷயே, குலத்துல இருக்கிற பெரியவா அழிஞ்சுட்டா அப்படின்னா, சனாதனாக குலதர்மாக பிரணஷ்யந்தி, சனாதனாக காலம் காலமாய் தொன்று தொட்டு வரக்கூடிய குலதர்மாக குலதர்மங்கள் பிரணஷ்யந்தி அழிஞ்சு போயிடும். தர்மே நஷ்டே, தர்மம் நஷ்டமாறுது. கிருத்ஸ்னம் குலம் அதர்மஹ உத அபிபவதி. கிருத்ஸ்னம் குலம், அந்த குலம் முழுசாவும் பார்த்தேன்னாக்க என்ன ஆறுது, அதர்மஹ உத, அதர்மமானது, அபிபவதி, மேலோங்கிறது. என்ன ஆகும், ஒரு குலத்துல இருக்கிற பிரிவாள் எல்லாம் வேரோட சாச்சாச்சு. அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு குல தர்மத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரியவா இல்லை. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் குல தர்மத்தை கடைபிடிக்காது. அதனால என்ன ஆறுது, தர்மம் அந்த இடத்துல நஷ்டத்தை சந்திக்கிறது. தர்மம் அழியறது இல்லையா அந்த இடத்துல, யாருமே ஃபாலோ பண்றதுக்கு இல்லைன்னா தர்மம் என்ன ஆகும், அழிஞ்சிடும். அதர்மம் அழிய ஆரம்பிச்சுடுத்துனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த குலத்துல ஃபுல்லாவே என்ன இருக்கும், அதர்மம் மட்டும்தான் தர்மத்தை கீழே தள்ளி மேலோங்கி நிற்குமே தவிர தர்மம் ஒரு காலம் மேலோங்காது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனை விபீஷ்ணனை எல்லாம் ராஜாவாக்கினார். எதுக்காக குரங்குக்கும் அரக்கனுக்கும் கூட பகவான் அரசு பதவியை கொடுத்தான் அப்படின்னா, குல தர்மம் அழியக்கூடாதேன்ற காரணத்துக்காக பெருமாள் என்ன பண்றார், சுக்ரீவனுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டார். நீ ராஜாவா இருந்து ராஜ பரிபாலனம் பண்ணும் நாட்டை, விபீஷணா நீ ராஜாவா இருந்து இலங்கைய பரிபாலனம் பண்ணு, பாத்துக்கோ, ரக்ஷி அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ பகவான் என்னத்துக்கா இவ்வளோ மெனக்கடணும்? இப்போ அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும், விபீஷ்ணனுக்கு பதிலாக வேற யாரா போட்டிருக்கலாம் இல்லையோ அந்த இடத்துல ராஜாவா, சுக்ரீவனுக்கு பதிலாக வேற யாரையா போட்டிருக்கலாம் இல்லையோ.
ஆனா பெருமாள் ஏன் அதை பண்ணல? குல தர்மங்கள் அழிஞ்சிடும். இந்த காரணத்துக்காகத்தான் சர்வேஸ்வரன் அவரே என்ன பண்றார், அந்தந்த குலத்துக்கு உண்டானவர்களையே ராஜாவா ஆக்கிட்டார். குரங்கு குலத்துக்கு யார ராஜாவாக்கினார்? சுக்ரீவன். அதே மாதிரி அரக்கர் குலத்துக்கு யாரு ராஜாவாக்கினார்? விபீஷ்ணன் இல்லையா, ராவணனுடைய தம்பி. அப்ப பெருமாளை இவ்வளோ யோசிக்கும் பொழுது நம்ம யோசிக்கணும் இல்லையோ? அதுதான் அர்ஜுனன் சொல்றான். குல தர்மம் அந்த குலத்துல இருக்கிற பெரியவானால காக்கப்படுறது. அந்த குலத்துல இருக்கிற பெரியவா அழிஞ்சுட்டானா குலதர்மங்கள் அழிஞ்சிடும். குலதர்மங்கள் அழிஞ்சுட்டாக்க தர்மம் நஷ்டமாறதுனால அந்த குலம் முழுசுமே அதர்ம பாதையில போக ஆரம்பிச்சிடும். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சம்கரः சம்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ க்யேஷாம் லுப்தபிண்டோதகக்ரியாः दोषैरेतैः कुलज्ञानां वर्णसंकरकारकैः उत्साद्यन्ते जाति धर्माः कुलधर्माश्च शाश्वताः. 3 ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः, ஒரு குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் சாஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி அதர்மமானது தலை தூக்கும். ஆனால் அந்த அதர்மம் பலத்தை அது குறைக்கிறதுனால குலஸ்திரீகள் அதர்ம பாதையில போக ஆரம்பிச்சுடுவா. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பா. வேற வழி இல்லாத, அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. தன் பசங்களை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும்னு வரச்சே, சின்ஸ் த குலஸ்திரீகள் ஆர் நோ லாங்கர் லெஃப்ட் வித் எனி அதர் ஆப்ஷன், they will also travel in the path of adharma, which is unrighteousness. ஈவென்ச்சுவலா என்ன ஆகும்? இவளும் அந்த குலஸ்திரீய சொல்றோம், அந்த குலஸ்திரீயும் அதர்ம பாதையில போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தேவையில்லாத இந்த அதர்மத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் வம்சத்துல பிறப்பா. பிறந்தா என்ன ஆகும்னா சம்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச, வர்ண கலப்புகள் ஏற்படும். அதர்மம் தானே, அதர்மம் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமா சொல்றது, ஸ்திரீகள்லாம் வர்ண கலப்புல போய் மாட்டினுட்டா அப்படின்னா வேற வழி இல்லாத அந்த வர்ண கலப்பு அவளுக்கு பாவம் குலஸ்திரீகளுக்கு ஏற்பட்டுடுத்துனா, வர்ண கலப்புனால சாஸ்திரம் என்ன சொல்றது? நீ வர்ண கலப்பை எடுத்துனா உனக்கு பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய அந்த ஸ்ரார்த்தம் பிண்டம் இதெல்லாம் கிடையாது, உனக்கு தகுதியை நீ இழந்துடுற. அதனால என்ன ஆறுது? இந்த பிண்ட பிரதானம் தர்ப்பணம் எல்லாம் இழந்தவராய் இந்த பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்துல இருக்காளோ அவள்லாம் கீழே விழுந்துடுறா. பண்றதுக்கு யாரும் இல்லை பாருங்க. இவா அதர்ம பாதையில போனது மாத்திரம் அல்லாத பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு ஸ்ரார்தாதிகள் பண்ண முடியாத ஒரு சூழல் இவாளுக்கு ஏற்படுறதோ இல்லையோ. ஏன்னா they have lost the rights இல்லையா? பிண்டம் கொடுக்கறதுக்கும் ஸ்ரார்த்தம் முதலான விஷயங்களை பித்ருக்களுக்காக பண்ற இந்த ரைட்ஸையும் உரிமையும் அவ இழந்துடுறா. இழந்ததுனால என்ன ஆறுது? பித்ருக்களுக்கு போய் சேர வேண்டியது சேராத போறதுனால அவ கீழே விழுந்துடுறா. பித்ருலோகத்திலிருந்து பசியினால வருந்தி அவளும் கீழே விழறா. அப்ப தோஷை ரேதேஹே குலக்ஞானாம் வர்ணசம்கர காரகைஹி உற்சாத்யந்தே ஜாதி தர்மாக குலதர்மாசு சாஸ்வதாக. குலதர்மங்கள் அழியறதுன்றது அர்ஜுனன் முன்னமே சொன்னான். இப்ப சொல்லும் பொழுது குலதர்மங்கள் மாத்திரம் அழியல, அனாதி காலமா இருக்கிற ஜாதி தர்மமும் அழியறது. குலதர்மம் மாத்திரம் அழியல, ஜாதி தர்மமும் அழியறது. உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவத்தீத்யனுசுஷ்ரும. பித்ருக்களுடைய வீழ்ச்சியினால கீழே விழறதுனால குலத்திற்கு மொத்தமாவே நரகம் தான் கிடைக்கும். குலதர்மம் விட்டிருப்பதுனாலும் நரகமே நிலைக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. 2 ரீசன்னால இவாளுக்கு நரகவாசம் கிடைக்கிறது குலத்துல இருக்கிறவாளுக்கு. ஒண்ணு, பித்ருக்களை பசியில வாட விட்டதுனால இவாளுக்கு நரகவாசம் கிடைக்கிறது குலத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே. அதே மாதிரி அவளுடைய குல தர்மத்தை கடைபிடிக்காத கைவிட்டத்தினாலையும் இவாளுக்கு நித்தியம் எப்பொழுதுமே நரகவாசம் தான் அப்படின்னு வேதம் சொல்றது. அஹோ பதமஹத் பாபம்
கர்த்தும் வியவசிதா வயம் யத் ராஜ்யசுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்யதாக. ராஜ்யம் பெறறதுனால சுகத்தை அடையலாம். ராஜ்ய சுகலோபேன, ராஜ்யம் பெறறதும் சுகத்துல ஆசைப்படுறதும், ஸ்வஜனம் சொந்த ஜனத்தை, ஹந்தும் உத்யதாக யத்து கொல்ல முயன்றோம் அப்படின்ற மகத் பாபம் மகா பாபத்தை கர்த்தும் வயம் செய்வதற்கு நம்போ யவசிதாக முடிவு கட்டினோம். அஹோபத ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அர்ஜுனன் சொல்றான். இப்படிலாம் நான் ஒரு பாபத்தை செய்யறதுக்கு நான் துணிய மாட்டேன், எனக்கு வேண்டாம். இவாளோட சண்டை போட்டு சொந்த ஜனங்களை அடிச்சு கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன். எனக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் இவாளை கொல்ல மாட்டேன். எனக்கு ராஜ்யம் பெறறதோ சுகத்தை அனுபவிக்கிறதுலையோ எனக்கு துளியும் விருப்பம் இல்லை. இப்படித்தான் நான் அனுபவிக்கணும்னா அந்த சுகத்தை எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா, விட்டுடு. நான் யுத்தம் பண்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன்றான் அர்ஜுனன். இப்போ அப்ப அடுத்த கேள்வி வருமோ இல்லையோ, சரி நீ யுத்தம் பண்ற எண்ணத்தை கை விட்டுட்ட, நிராயுத பாணியாவே நிக்கிறேன்னு வச்சுக்கோ அர்ஜுனா, எதிரில் இருக்கிறவாள்லாம் உன்னை கொள்ற எண்ணத்துல தானே இருக்கா. அப்ப அவ உன்னை அடிக்க வரும்போது தற்காப்புக்காகவாவது நீ சண்டை போட வேண்டாமா அப்படின்னு கேட்டா, யதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிர அரணே ஹன்யு தன்மே க்ஷேமதரம் பவேத். 46வது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது, தார்த்தராஷ்டிராக துரியோதனாதிகள் ரணே போர்ல அப்ரதீகாரம் என்ன பிரதி செய்யாது, அசஸ்திரம் படையும் கைவிட்ட, மாம் என்னை, சஸ்திரபாணய கையில் படை கொண்டு, ஹன்யுஹு யதி கொல்லுவா அப்படின்னாக்க, தத்துமே அது எனக்கு க்ஷேமதரம் ரொம்ப க்ஷேமமாக பவேத் நினைக்கிறேன் ஆயிடும். என்ன சொல்றான் அர்ஜுனன், அவ அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா வரான்றதை தெரிஞ்சுண்டு நான் என்னோட படையையும் விட்டுட்டேன், கையில இருக்கிற சஸ்திரங்களையும் விட்டுட்டேன், ஆயுதங்களையும் கீழே விட்டுட்டேன், நிராயுத பாணியா நிக்கிறேன். அவளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கொல்லணும் அவ்வளவுதான எண்ணம். சரி, அவளுக்கு என்னை கொல்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு தோணி அவ என்னை அடிச்சுட்டா அப்படின்னா அது எனக்கு நான் க்ஷேமமாக தான் நான் பார்ப்பேன், எனக்கு உயர்ந்த நன்மை நடக்கிறதாகத்தான் நான் பாவிப்பேனே தவிர நான் திருப்பி சண்டை போட மாட்டேன். அவளை காப்பாத்துறதுனால என்ன ஆறுது, தர்மம் காக்கப்படுறது. ஏன்னா பீஷ்ம பிதாமகர்லாம் இருக்காரோ இல்லையோ, அதனால தான் யோசிக்கிறான் அர்ஜுனன், வேற ஒன்றும் இல்லை. பீஷ்மர் முதலான பெரியவா அந்த குலத்துல இருக்கக்கூடியவர்கள் எதிரணியில நின்றுருக்கா, அதனால்தான் அவன் யோசிக்கிறான் அடிக்கிறதுக்கு. சஞ்சய உவாச்ச, இப்படி அர்ஜுனன் சொன்னதை சொல்லி சஞ்சயர் இதுக்கு மேல தாமே மேல அடுத்தது பார்க்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்றார். ஏவ முக்த்வார்ஜுன சம்க்யே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய சசரம் சாபம் சோகசம் விக்னமானசஹ. அர்ஜுனன் சம்க்ய போர்க்களத்துல இதி உக்த்வா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு, ஷோக இத்தனை பேரும் குலங்களும் அழிவதாகுமே அப்படின்ற சோகத்தினால, சம்விக்னமானசக மனம் சலித்தவனாய், சஷரம் சாப்பம் அம்புடன் வில்லை விசிருஜ்ய விட்டுட்டோ, ரதோபஸ்தே தேர்தட்டில உபாவிஷத்து உட்கார்ந்து விட்டான். தனக்கு அழிவு நேர்படினும் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். என்னையே கொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஜனார்தனா நான் இந்த யுத்தத்துல கலந்துக்க மாட்டேன், நான் இந்த யுத்தத்துல கலந்துண்டா குலங்கள்ல அழிவு ஏற்படும். ஏற்கனவே என்ன சொன்னான், அவனுடைய கையில வில்லு நழுவின்றிருக்கு, காண்டீவம் நழுவின்றிருக்குன்னு சொன்னானோ இல்லையா, அதை நழுவாத கொஞ்சம் கிரிப்பில் பிடிச்சுட்டு இருந்தான் அர்ஜுனன். இப்ப எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தேர் தட்டில் உட்காந்துட்டான். இதோட முதல் அத்தியாயம் முடியறது. ஏதேனும் பிழைகள் இருந்தா பெரிவா க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ.